விஜய், அம்மு 2 பேருமே சேர்ந்து சாரதா வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. காவேரியோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. வெளியே சாரதா பேசிட்டு இருக்காங்க. "அத்தை, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சொல்லுங்க, என்ன வேணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "எனக்கு காவேரியோட அந்த ரிப்போர்ட் எல்லாமே கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் நல்லா பார்ப்பாரு. அவர்கிட்ட காட்டலாம். அவர் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா காவேரிக்கு சீக்கிரமாக சரியாகுதான்னு நம்ம செக் பண்ணலாம்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "மாப்பிள்ளை, இருங்க வரேன், நான் போய் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்னு உள்ளே போயிட்டு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. "இதுதான் காவேரியோட ரிப்போர்ட்" அப்படின்னு சொல்லிட்டு, "கொடுங்க" அப்படின்னு விஜய் வாங்கிக்கிறாரு. "காவேரி வரத்துக்குள்ளே நான் இதை எடுத்துகிட்டு போய் காரில் வச்சுட்டு வரேன்" அப்படின்னு போயிட்டு காரில் வச்சுட்டு வராரு. காவேரி குழந்தைய தூக்கிட்டு வெளியே வராங்க. "அம்மு, டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாமா?" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "அப்பா, என்னப்பா உடனே கிளம்புற மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம்ப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னம்மா அம்மு இப்படி பேசிகிட்டு இருக்க? அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம இன்னொரு நாள் வரலாம்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "குழந்தை தான் கேட்குறாள், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போட்டோம் அவ" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "இல்லை, அதுக்காக நான் சொல்லலை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதுக்கு தான் சொல்கிறேன். வா அம்மு, போகலாம்" அப்படின்னு கூப்பிடுறாரு. "அப்பா, என்னப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, சரி, நீ கூட கோயிலுக்கு போகணுன்னு சொன்னியே" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "அதுவாம்மா, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "என்ன, எங்கே போகிறீங்க? கோயிலுக்கா? ஓ, நான் போகிற வழியில் இருக்கேன், அந்த கோயில் தானே" அப்படின்னு விஜய் சொல்கிறார். "ஆமாப்பா, ஆமாம், அந்த கோயில் தான்" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "சரி, நீங்கள் வாங்க, நான் போகிற வழியில் அப்படியே விட்டுட்டு போகிறேன்" அப்படின்னு விஜய் சொல்கிறார். "ஐயோ, வேண்டாங்க, வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட்டோ பிடிச்சி நான் போய்க்கிறேன்" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் போகிற வழி தானே, நான் சேஃபாக விட்டுட்டு போவேன்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியே சாரதா பார்க்குறாங்க. எப்படியாவது காவேரியை விஜய் கூட அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. "ஏய் காவேரி, நீ இந்த வெயிலில் நடந்து போக போறியா? அவர் தான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறாரு சொல்கிறாருல்ல, அவர் கூடயே நீ போ" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "மா, புரிஞ்சுக்கோமா, நான் இன்னும் ரெடி ஆகவே இல்லை, நான் ரெடியாகி கிளம்ப இன்னும் லேட் ஆகும்" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் ரெடி ஆகுங்க, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே காவேரி பார்க்குறாங்க. "எதுக்காக நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணணும்? நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "இங்கே பாருடி, என்னடி பேசிகிட்ருக்க? போய் கிளம்பி வா, நல்ல தம்பியாக இருக்குது, கொண்டு போய் விடுறேன்னு சொல்கிறாரு. எங்கேயோ ஆட்டோக்காரனை நம்பி போவியா? போ" அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து போகிறாங்க காவேரி. ஒரு சுடிதார் போட்டுட்டு வராங்க. அது வரைக்கும் விஜய், அம்மு 2 பேருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறாரு அப்படியே. என்னடி என்னடி பண்ணியிருக்க? எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்த?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? நல்லா தானே இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீ உள்ளே வா" அப்படின்னு சாரதா கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க, "இங்கே பாருடி, என்னடி ட்ரெஸ்ஸு இது, நல்லாவே இல்லடி, அதான் சூப்பராக ஒரு saree கட்டணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அம்மா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? நான் கோயிலுக்கு தானே போகிறேன், எதுக்கு saree கட்ட சொல்கிற? அதெல்லாம் இன்னும் வேணாம், இந்த வெயிலில் saree கட்டிட்டு போவாங்களா?" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "ஏற்கனவே நான் கடுப்பில் இருக்கேன், நீ அவரை வெளியே வெயிட் பண்ண சொல்லிவிட்டு என்ன அவர் கூட போக சொல்கிற? ஏம்மா நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கு முன்னாடி கொடைக்கானலில், ஏய் எங்கேயும் போகாதடி, யார்கிட்டையும் பேசாத, தலை குனிஞ்சு தாண்டி நடக்கணும், அப்படிலாம் பண்ணுவேன், இப்போ யார் கூடயும் போக சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலம்மா" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "ஏய், அந்த தம்பியை பார்த்தாலே நல்லவருன்னு தெரியுது, எனக்கு தெரியும்டி, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் கூட அனுப்பணும், எல்லாமே எனக்கு தெரியும். நான் உன்னை விட பெரியவ, புரியுதா? நீ வா, இந்த சுடிதார்லாம் வேணாம்" அப்படின்னு போயிட்டு பீரோலேருந்து புடவை எடுக்கிறாங்க. "இந்த சாரியை கட்டுடி" அப்படின்னு சொல்கிறாங்க. "அம்மா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்கா? அவர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ போய் சாரியை கட்டுன்னு சொல்கிறேன், ஏம்மா நீ இப்படிலாம் பண்ணுற, என்னை ஏம்மா இப்படி கோவப்படுத்துற" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏய், நான் என்ன சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், சொல்கிறத புரிஞ்சுக்கோடி" அப்படின்னு சொல்கிறாங்க. சாரியெல்லாம் கட்டுறாங்க. கட்டிட்டோன்னே, "இங்கே பாரு, இந்த நகை, இந்த கம்பல் இதெல்லாம் போடு" அப்படின்னு சொல்கிறாங்க. "அம்மா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? இந்த நகை இதெல்லாம் போட்டுட்டு நான் ஏம்மா கோயிலுக்கு போகணும்? ஒரு கோயிலுக்கு போனால் பொண்ணா லட்சணமாக அழகாக போகணும். நீ வேணா போய் பார், கோயிலுக்கு வரவங்கெல்லாம் நகையெல்லாம் போட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு அவ்வளோ அழகாக மகாலட்சுமி மாதிரி வருவாங்க. அது வீட்டுக்கு நல்லதுடி, அதுக்கு தாண்டி சொல்கிறேன், நீ போட்டுட்டு போ" அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. அம்மா என்ன இப்படி பண்ணுறாங்களோ தெரியல, கொஞ்சம் கூட அம்மாவுக்கு அறிவே கிடையாது. கோயிலுக்கு போகும்போது ஏதோ பொண்ணு பார்க்க வரா மாதிரி இந்த புடவை கட்டிக்கோ, இந்த இதை வச்சுக்கோ, அதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவை புரிஞ்சிக்கவே முடியலையே, ஒன்றுமே புரியலையே, ஏன் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி சந்தேகமாகவே பார்க்குறாங்க. நாங்கள் வந்து சாரியெல்லாம் கட்டிட்டு சூப்பராக அழகாக ரெடி ஆகுறாங்க. வெளியே வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. "கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவா" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "அத்தை, நான் காலம் ஃபுல்லாக காத்துட்ருக்கேன், ரெடியாக இருக்கேன்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "எனக்கு புரியுது, ஆனால் அவளுக்கு சந்தேகம் வருதுப்பா, ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் சொல்கிறாரு, "அப்படிதாங்க இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்பா, சீக்கிரம் போகலாமா? எப்போ வருவாங்க மிஸ்?" அப்படின்னு. சரியா அழகா சாரி கட்டிட்டு வராங்க. அப்படியே விஜய் பார்க்குறாரு. அப்படியே ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காரு. "எவ்வளோ அழகா இருக்கா என் பொண்டாட்டியை, நான் இப்படி பார்த்து எவ்வளோ நாளாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு. அங்கேருந்து காவேரி வராங்க. "நீங்கள் போயிட்டு உட்காருங்க பின்னாடி" அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போயிட்டு உட்கார்றாங்க. குழந்தைய வச்சுக்கிறாங்க. அப்படியே விஜய் பார்க்குறாரு. கண்ணாடியை கரெக்டாக காவேரிக்கு நேராக அப்படியே திருப்பி வச்சுக்கிறாரு. அப்படியே காவேரியே பார்க்குறாரு. பார்த்துட்டு வண்டி ஓட்டுறாரு.
காவேரி, என்ன நான் புண்ணியம் பண்ணனே தெரியல. நீ இந்த உலகத்துல இல்லன்னு நெனச்சுட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா அந்த கடவுள் உன்ன வந்து எனக்கு திருப்பி குடுத்துட்டாரு. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டே போறாரு. சூப்பரா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த சாரி, இந்த ஜுவல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அழகா இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்கா? அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இது எல்லாமே எங்க அம்மா என்ன கட்டாயப்படுத்தி போட சொன்னாங்க. அதான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நானும் சாரி கட்டலாமா? அப்படின்னு கேட்குறாங்க. கட்டலாமே. குட்டி சாரிலாம் இருக்கு. கட்டலாமே. எப்பயாவது ஃபங்க்ஷன், ஸ்கூல்ல ஏதாவது பண்ணாங்கன்னா நீ கட்டிக்கோ. அது மட்டும் இல்ல. நீ பெருசானா கூட கட்டலாம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோயில் வந்தோடனே காவேரி இறங்குறாங்க. விஜய் பார்க்குறாரு. ஆ அப்பா, நாமளும் கோயிலுக்குள்ள போயிட்டு போகலாமா? உங்களுக்கு டைம் இருக்கா? அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. சரிம்மா போலாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியே காவேரி பார்க்குறாங்க. காவேரி, விஜய், அம்மு 3 பேருமே சேர்ந்து கோயிலுக்குள்ள போறாங்க. போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. நின்னு 3 பேருமே இங்க பாருங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஐயர் சொல்றாரு. ஐய்யயோ! ஐயரு, நாங்க புருஷன் பொண்டாட்டிலாம் கிடையாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். அவ்வளோதான் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்க சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. கும்பிட்டு முடிச்சு கோயிலெல்லாம் சுத்துறாங்க. ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே உட்காராங்க. விஜய் காவேரியே பார்க்குறாரு. அப்பா, இப்படி ஒரு நாளுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கடவுளே! இந்த கோயில்ல நான் இருக்கேன். இப்போ நான் மனசுல எவ்வளோ நிறைவோட இருக்கான்னு தெரியுமா? என்னோட வாழ்க்கையே எனக்கு திரும்ப கிடைச்சிடுச்சு. எப்பவுமே எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னா தான் அதோட அருமை தெரியும். நான் காவேரி இல்லாதப்ப தான் அத நான் உணர்ந்தேன். இப்போ என்னோட காவேரி என் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றின்னு அந்த கடவுளுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்பா, என்னப்பா சூப்பரா இருக்குல்லப்பா, கோவில் நல்லா இருக்குப்பா. இன்னைக்கு என்னன்னே தெரியல. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு அம்மு சொல்றாங்க. அப்படியாம்மா, என்ன காரணம் தெரியுமா? உன்னோட மிஸ்ஸு உன் கூடவே இருக்காங்கல்ல, அதனால தான் நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஆமாப்பா, நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். என்னோட மிஸ்ஸு தான் காரணம் நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்ச உடனேயே அங்கேருந்து அப்படியே போறாங்க. நானே உங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணிடட்டுமா? அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஐய்யய்யோ! வேண்டாங்க வேண்டாம். உங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போங்க. எங்க அம்மா கட்டாயப்படுத்தி உங்க கூட கோயிலுக்கு போக சொன்னாங்க. அதனால தான் நான் வந்தேன். நான் ஆட்டோ புடிச்சு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆட்டோ புடிச்சு அங்கேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. வா அம்மு போலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய், அம்மு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனயே அப்படியே தாத்தாவ பார்க்குறாங்க. அம்மு அப்படியே கிட்ட போய் பயங்கரமா ஹக் பண்ணிக்கிறாங்க. தாத்தா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா, ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க மிஸ்ஸு வீட்டுக்கு நான் போனேன். அங்க நெறைய சாப்பிட்டேன். அப்புறம் கோவிலுக்கு போனேன். எங்க மிஸ்ஸு கூட தான் நான் கோவிலுக்கு போனேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாம்மா, சரி நீ போய் விளையாடு போ அப்படின்னு தாத்தா சொல்றாரு. என்ன விஜய், நீ போய் காவேரிய பார்த்தியா? அப்படின்னு கேட்குறாரு. ஆமா தாத்தா, நான் போய் காவேரிய பார்த்தேன். 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போனோம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எதார்த்தமா தான் நடந்தது அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஓ! அப்படியாப்பா, சரிப்பா சரி. குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதுவே எனக்கு போதும் அப்படின்னு விஜய் கிட்ட தாத்தா சொல்றாரு. இங்க பாரு விஜய், என்னை மன்னிச்சிடு விஜய் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல தாத்தா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே போறாரு. காவேரி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க சாரதா. என்னடி ஆட்டோல வந்திருக்க? ஏன் அவரே உன்னை கூட்டிட்டு வந்து விடலையா? அம்மா என்னம்மா நினச்சிருக்க? இல்ல உன் மனசுல நீ என்ன நினைச்சிருக்க? அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி, ஏன்டி இப்படிலாம் பேசுற? அப்படிதான் பேசுவேன். அவரு கூட போன்னு கட்டாயப்படுத்துற, புடவ கட்டிட்டு போன்ற, நகை போட்டுட்டு போன்ற, எனக்கு உன்னை ஒண்ணுமே புரியலம்மா. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீ ஏம்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. என்னடி இப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அந்த தம்பிய பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்ல தம்பி மாதிரி இருக்கு. நான் முழுசா அவர நம்புறேன் தெரியுமா? அதனால தான் நான் உன்னை போக சொன்னேன். அவரு தப்பானவரு இல்லடி. நான் மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். உன்னை ரொம்ப பாதுகாப்பாவும், சேஃபாவும் அவரு கூட்டிட்டு போவார்ன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அவரு கூட போக சொன்னேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்கம்மா. வாய மூடுமா, வாய மூடு. தேவையில்லாத என்ன கோவப்படுத்திட்டு இருக்காத சரியா? இனிமே அம்முவோட அப்பா கூட இங்க போ, அங்க போ. ஏதாவது பண்ண உனக்கு என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி போறாங்க. போ காவேரி போ. நான் எந்த அளவுக்கு மனசுல கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியாதுல்ல. நீ, விஜய் 2 பேரும் சேர்ந்து போறத நான் பார்க்கும்போது என் கண்ணுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என்னவோ அந்த கடவுள் ஒரு வரமே குடுத்தா மாதிரி இருந்தது. இது எப்பவுமே நீடிக்கணும். நீ, விஜய், குழந்தை 3 பேருமே சேர்ந்து புருஷன், பொண்டாட்டி, குழந்தைன்னு சந்தோஷமா வாழணும். அத தாண்டி நான் பார்க்கணும். அதுக்கு தாண்டி நான் உயிரோட இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காவேரி எப்பவும் போல ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. அம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அப்போ சாரதா ஃபோன் பண்றாங்க. கங்காவுக்கு ஃபோன் பண்றாங்க. கங்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க. அம்மா நான்
நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே 2 பேருமே பேசிகிட்டே இருக்கும்போது, இங்கே பாருடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்டி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, விஜய் உயிரோட இருக்காரு. நான் காவேரியோட பொண்ணு விஜய் 2 பேரை பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? நீ சொல்கிறது ஆச்சரியமா இருக்குது. எப்படி அவங்க உயிரோட இருக்க முடியும்? தாத்தா பாட்டி 2 பேருமே சேர்ந்து சொன்னாங்களே அவர் உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அப்படி தாண்டி சொல்லி ஏமாத்திருக்காங்க. காவேரியும் விஜயும் சேர்த்து பிரித்து வச்சுருக்காங்க. ஏன்னா பசுபதியால் விஜய் உயிருக்கு ஆபத்து வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? விஜய் இப்போ தான் எல்லாத்தையுமே சொன்னார். காவேரி ஒர்க் பண்ணுறால ஸ்கூல், அந்த ஸ்கூலில் தான் காவேரியோட பொண்ணும் படிக்கிறா. அப்போ தான் விஜய் காவேரியை பார்த்துருக்காரு. எல்லாமே எனக்கு இப்போ தாண்டி தெரியும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. விஜய் குழந்தைய கூப்பிட்டு நான் சாப்பாடு போட்டேன் தெரியுமா அப்படின்னு அதை கேட்டோன்னே கங்கா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அம்மா நீ சொல்கிறது கனவா நிஜமா? உண்மையாக தாண்டி சொல்கிறேன், நீ வா நேரில் வந்து ஃபஸ்ட்டு பாரு, அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் கண்டிப்பாக வரேம்மா, நான் வரேன், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம், நான் வரேம்மா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அதே மாதிரி யமுனாக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நிவின் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. உண்மையாவா அத்தை நீங்கள் சொல்கிறது உண்மையா? விஜய் உயிரோடு இருக்காரா? ஆமாம் விஜய் உயிரோடு தான் இருக்காரு. சரி நாங்கள் அடுத்த ஒரு 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 கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் அங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நிவின், காவேரி, கங்கா எல்லாருமே சேர்ந்து வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏன் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் நாங்கள்லாம் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு நிவின், யமுனா, கங்கா, குழந்தை எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த கங்காவோட குழந்தைய போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே சித்தி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சித்தி சந்தோஷமாக இருக்கீங்களா, வாங்க நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு உள்ளே போய் காவேரி கங்காவோட பொண்ணு 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக குத்தாட்டம் போட்டுட்ருக்காங்க. அப்போ விஜய் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நிவின் கேட்குறாரு. இங்கே பாருங்கள் தம்பி, நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் போயிட்டு விஜயை பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதே மாதிரி நிவின், கங்கா, யமுனா 3 பேருமே சேர்ந்து விஜயை போய் பார்க்குறாங்க. நிவின், விஜய் 2 பேருமே பார்த்தா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ப்ரோ நீங்கள் உயிரோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீங்கள் உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. எனக்கே இப்போ தான் எல்லாமே தெரியும். தாத்தா பாட்டி 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு என்னையும் காவேரி பிரிச்சுட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. குழந்தைய அப்படியே பார்க்குறாங்க. யமுனா, கங்கா எல்லாருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க, மொத்தம் கொடுக்குறாங்க, பயங்கரமாக அப்படியே கொஞ்சுறாங்க. காவேரியோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் அப்படியே சூப்பர் செல்லம் அந்த சாக்லேட் அப்படின்னு கொடுக்குறாரு. பயங்கர சந்தோஷத்தோடு அந்த குழந்தை எல்லாருக்கிட்டேயுமே போகிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. காவேரியோட குழந்தைய நாங்கள் பார்த்துட்டோம், அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் நீங்கள் எப்படியாவது காவேரிக்கு அந்த ஞாபகம் எல்லாத்தையும் வர வைங்க, வர வச்சு சேர்ந்து வாழணும், அதுதான் எங்கள் ஆசை அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. கண்டிப்பாக அதுக்கு தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். டாக்டர்கிட்ட காவேரியோட ரிப்போர்ட்லாம் காமிச்சிருக்கேன், ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன், பார்க்கலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓகே விஜய், அம்மு 2 பேருமே சேர்ந்து சாரதா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காவேரியோடு சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. வெளியே சாரதா பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு காவேரியோட அந்த ரிப்போர்ட் எல்லாமே கொடுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார், அவர் நல்லா பார்ப்பார், அவர்கிட்ட காட்டலாம், அவர் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா காவேரிக்கு சீக்கிரமாக சரியாகுதா நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. மாப்பிள்ளை இருங்க வரேன், நான் போய் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போய்ட்டு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதுதான் காவேரியோட ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னு விஜய் வாங்கிக்கிறாரு. காவேரி வரத்துக்குள்ளே நான் இதை எடுத்துகிட்டு போய் காரில் வச்சுட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு காரில் வச்சுட்டு வராரு. காவேரி குழந்தை தூக்கிட்டு வெளியே வராங்க. அம்மு டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்பா என்னப்பா உடனே கிளம்புற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அம்மு இப்படி பேசிகிட்ருக்க, அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம இன்னொரு நாள் வரலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. குழந்தை தான் கேட்குறாள், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இல்லை அதுக்காக நான் சொல்லலை, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன், வா அம்மு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கூட கோயிலுக்கு போகணுன்னு சொன்னியே அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதுவாம்மா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்ன எங்கே போகிறீங்க, கோயிலுக்கா? ஓ நான் போகிற வழியில் இருக்கேன் அந்த கோயில் தானே அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஆமாப்பா ஆமாம் அந்த கோயில் தான் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரி நீங்கள் வாங்க, நான் போகிற வழியில் அப்படியே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஐயோ வேண்டாங்க வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஆட்டோ பிடிச்சி நான் போய்க்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நான் போகிற வழி தானே, நான் சேஃபாக விட்டுட்டு போவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியே சாரதா பார்க்குறாங்க. எப்படியாவது காவேரியை விஜய் கூட அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. காவேரி நீ இந்த வெயிலில் நடந்து போக போறியா, அவர் தான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறாருன்னு சொல்கிறாருல்ல, அவர் கூடயே நீ போ அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. மா புரிஞ்சுக்கோமா, நான் இன்னும் ரெடி ஆகவே இல்லை, நான் ரெடியாகி கிளம்ப இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் ரெடி ஆகுங்க, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே காவேரி பார்க்குறாங்க. எதுக்காக நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணணும், நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருடி என்னடி பேசிகிட்ருக்க, போய் கிளம்பி வா,
நல்ல தம்பியாக இருக்குது, கொண்டு போய் விடுறேன்னு சொல்கிறாரு. எங்கேயோ ஆட்டோக்காரனை நம்பி போவியா போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து போகிறாங்க காவேரி. ஒரு சுடிதார் போட்டுட்டு வராங்க. அது வரைக்கும் விஜய் அம்மு 2 பேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்குறாரு அப்படியே. என்னடி என்னடி பண்ணியிருக்க, எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா என்னம்மா உனக்கு பிரச்சனை, நல்லா தானே இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உள்ளே வா அப்படின்னு சாரதா கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க, இங்கே பாருடி என்னடி ட்ரெஸ்ஸு இது நல்லாவே இல்லடி, சூப்பராக ஒரு saree கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா உனக்கு பிரச்சனை, நான் கோயிலுக்கு தானே போகிறேன், எதுக்கு saree கட்ட சொல்கிறேன், அதெல்லாம் இன்னும் வேணாம், இந்த வெயிலில் saree கட்டிட்டு போவாங்களா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் கடுப்பில் இருக்கேன், நீ அவரை வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு என்ன அவர் கூட போக சொல்கிற, ஏம்மா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கு முன்னாடி கொடைக்கானலில் ஏய் எங்கேயும் போகாதடி, யார்கிட்டையும் பேசாத, தலை குனிஞ்சு தாண்டி நடக்கணும், அப்படிலாம் பண்ணுவேன், இப்போ யார் கூடயும் போக சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏய் அந்த தம்பியை பார்த்தாலே நல்லவருன்னு தெரியுது, எனக்கு தெரியும்டி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் கூட அனுப்பணும் எல்லாமே எனக்கு தெரியும், நான் உன்னை விட பெரியவ புரியுதா, நீ வா இந்த சுடிதார்லாம் வேணாம் அப்படின்னு போயிட்டு பீரோலேருந்து புடவை எடுக்கிறாங்க. இந்த சாரியை கட்டுடி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா உனக்கு பிரச்சனை, ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கா, அவர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ போய் சாரியை கட்டுன்னு சொல்கிறேன், ஏம்மா நீ இப்படிலாம் பண்ணுறேன், நீ ஏம்மா இப்படி கோவப்படுத்துற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நான் என்ன சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், சொல்கிறத புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. சாரியெல்லாம் கட்டுறாங்க. கட்டிட்டு இங்கே பாரு இந்த நகை இந்த கம்பல் இதெல்லாம் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா உனக்கு பிரச்சனை, இந்த நகை இதெல்லாம் போட்டுட்டு நியாயமாக கோயிலுக்கு போகணும், ஒரு கோயிலுக்கு போனால் பொண்ணா லட்சணமாக அழகாக போகணும், நீ வேணா போய் பார், கோயிலுக்கு வரவங்கெல்லாம் நகையெல்லாம் போட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு அவ்வளோ அழகாக மகாலட்சுமி மாதிரி வருவாங்க, அது வீட்டுக்கு நல்லதுடி, அதுக்கு தாண்டி சொல்கிறேன், நீ போட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. அம்மா என்ன இப்படி பண்ணுறாங்களோ தெரியல, கொஞ்சம் கூட அம்மாவுக்கு அறிவே கிடையாது, கோயிலுக்கு போகும்போது ஏதோ பொண்ணு பார்க்க வரா மாதிரி இந்த புடவை கட்டிக்கோ, இந்த இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவை புரிஞ்சிக்கவே முடியல, ஒன்றுமே புரியலையே ஏன் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி சந்தேகமாகவே பார்க்குறாங்க. அங்கே வந்து சாரியெல்லாம் கட்டிட்டு சூப்பராக அழகாக ரெடி ஆகுறாங்க. வெளியே வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அத்தை நான் காலம் ஃபுல்லாக காத்துட்ருக்கேன், ரெடியாக இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. எனக்கு புரியுது, ஆனால் அவளுக்கு சந்தேகம் வருதுப்பா, ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு விஜய் சொல்கிறாரு, அப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா சீக்கிரம் போகலாமா, எப்போ வருவாங்க மிஸ் அப்படின்னு. சரியா அழகாக saree கட்டிட்டு வராங்க. அப்படியே விஜய் பார்க்குறாரு. அப்படியே ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்கா என் பொண்டாட்டியை நான் இப்படி பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு. அங்கேருந்து காவேரி வராங்க. நீங்கள் போயிட்டு உட்காருங்க பின்னாடி அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போயிட்டு உட்காராங்க, குழந்தைய வச்சுக்கிறாங்க. அப்படியே விஜய் பார்க்குறாரு. கண்ணாடியை கரெக்டாக காவேரிக்கு நேராக அப்படியே திருப்பி வச்சுக்கிறாரு. அப்படியே காவேரியே பார்க்குறாரு. பார்த்துட்டு வண்டி ஓட்டுறாரு. காவேரி என்ன நான் புண்ணியம் பண்ணனே தெரியல, நீ இந்த உலகத்தில் இல்லைன்னு நினச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் அந்த கடவுள் உன்னை வந்து எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே போகிறாரு. மீஸ் சூப்பராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சாரீ இந்த ஜுவல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கா, அழகாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இது எல்லாமே எங்கள் அம்மா என்னை கட்டாயப்படுத்தி போட சொன்னாங்க, அதான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் நானும் saree கட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கட்டலாமே, குட்டி சாரீலாம் இருக்குது கட்டலாமே, எப்பயாவது ஃபங்க்ஷன் ஸ்கூலில் ஏதாவது பண்ணாங்கன்னா நீ கட்டிக்கோ, அது மட்டும் இல்லை, நீ பெருசானா கூட கட்டலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்படியா மிஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோயில் வந்தோடனே காவேரி இறங்குறாங்க. விஜய் பார்க்குறாரு. அப்பா நாமளும் கோயிலுக்குள்ளே போயிட்டு போகலாமா, உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. சரிம்மா போகலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியே காவேரி பார்க்குறாங்க. காவேரி விஜய் அம்மு 3 பேருமே சேர்ந்து கோயிலுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. நின்று 3 பேருமே இங்கே பாருங்கள், புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு. ஐயோ ஐயரு, நாங்கள் புருஷன் பொண்டாட்டிலாம் கிடையாது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. கும்பிட்டு முடிச்சு கோயிலெல்லாம் சுற்றுறாங்க. ஒரு இடத்துல போய்ட்டு அப்படியே உட்காராங்க. விஜய் காவேரியே பார்க்குறாரு. அப்பா இப்படி ஒரு நாளுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கடவுளே, இந்த கோயிலில் நான் இருக்கேன், இப்போ நான் மனசில் எவ்வளோ நிறைவோடு இருக்கான்னு தெரியுமா, என்னோடய வாழ்க்கையே எனக்கு திரும்ப கிடச்சிடுச்சு. எப்போவுமே எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னா தான் அதோட அருமை தெரியும். நான் காவேரி இல்லாதப்போ தான் அதை நான் உணர்ந்தேன். இப்போ என்னோடய காவேரி என் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றின்னு அந்த கடவுளுக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. அப்பா என்னப்பா சூப்பராக இருக்குல்லப்பா, கோவில் நல்லா இருக்குப்பா, இன்னைக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. அப்படியாம்மா, என்ன காரணம் தெரியுமா, உன்னோட மிஸ்ஸு உன் கூடவே இருக்காங்கல்ல, அதனால தான் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், என்னோட மிஸ்ஸு தான் காரணம் நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்ச உடனேயே அங்கேருந்து அப்படியே போறாங்க. நானே உங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணிடட்டுமா? அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஐய்யய்யோ! வேண்டாங்க வேண்டாம். உங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போங்க. எங்க அம்மா கட்டாயப்படுத்தி உங்க கூட கோயிலுக்கு போக சொன்னாங்க. அதனால தான் நான் வந்தேன். நான் ஆட்டோ புடிச்சு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆட்டோ புடிச்சு அங்கேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. வா அம்மு போலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய், அம்மு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனயே அப்படியே தாத்தாவ பார்க்குறாங்க. அம்மு அப்படியே கிட்ட போய் பயங்கரமா ஹக் பண்ணிக்கிறாங்க. தாத்தா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க மிஸ்ஸு வீட்டுக்கு நான் போனேன். அங்க நெறைய சாப்பிட்டேன். அப்புறம் கோவிலுக்கு போனேன். எங்க மிஸ்ஸு கூட தான் நான் கோவிலுக்கு போனேன். ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாம்மா சரி நீ போய் விளையாடு போ அப்படின்னு தாத்தா சொல்றாரு. என்ன விஜய் நீ போய் காவேரிய பார்த்தியா? அப்படின்னு கேட்குறாரு. ஆமா தாத்தா நான் போய் காவேரிய பார்த்தேன். 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போனோம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எதார்த்தமா தான் நடந்தது அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஓ! அப்படியாப்பா! சரிப்பா சரி. குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதுவே எனக்கு போதும் அப்படின்னு விஜய் கிட்ட தாத்தா சொல்றாரு. இங்க பாரு விஜய் என்ன மன்னிச்சுடு விஜய் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல தாத்தா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல போறாரு. காவேரி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க சாரதா. என்னடி ஆட்டோல வந்திருக்க? ஏன் அவரே உன்ன கூட்டிட்டு வந்து விடலையா? அம்மா என்னம்மா நினைச்சிருக்க? இல்ல உன் மனசுல நீ என்ன நினைச்சிருக்க? அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் என்னடி? ஏன்டி இப்படிலாம் பேசுற? அப்படிதான் பேசுவேன். அவரு கூட போன்னு கட்டாயப்படுத்துற, புடவ கட்டிட்டு போன்ற, நகை போட்டுட்டு போன்ற, எனக்கு உன்ன ஒண்ணுமே புரியலம்மா. உன்ன என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீ ஏம்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏய் என்னடி இப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அந்த தம்பிய பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்ல தம்பி மாதிரி இருக்கு. நான் முழுசா அவர நம்புறேன் தெரியுமா? அதனால தான் நான் உன்ன போக சொன்னேன். அவரு தப்பானவரு இல்லடி. நான் மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சுருவேன். உன்ன ரொம்ப பாதுகாப்பாவும், சேஃபாவும் அவரு கூட்டிட்டு போவார்ன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அவரு கூட போக சொன்னேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்கம்மா. வாய மூடுமா, வாய மூடு. தேவையில்லாத என்ன கோவப்படுத்திட்டு இருக்காத சரியா? இனிமே அம்முவோட அப்பா கூட இங்க போ, அங்க போ. ஏதாவது பண்ண உனக்கு என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி போறாங்க. போ காவேரி போ. நான் எந்த அளவுக்கு மனசுல கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியாதுல்ல. நீ, விஜய் 2 பேரும் சேர்ந்து போறத நான் பார்க்கும்போது என் கண்ணுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என்னவோ அந்த கடவுள் ஒரு வரமே குடுத்தா மாதிரி இருந்தது. இது எப்பவுமே நீடிக்கணும். நீ, விஜய், குழந்தை 3 பேருமே சேர்ந்து புருஷன், பொண்டாட்டி, குழந்தைன்னு சந்தோஷமா வாழணும். அத தாண்டி நான் பார்க்கணும். அதுக்கு தாண்டி நான் உயிரோட இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காவேரி எப்பவும் போல ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. அம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அப்போ சாரதா ஃபோன் பண்றாங்க. கங்காவுக்கு ஃபோன் பண்றாங்க. கங்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க. அம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே 2 பேருமே பேசிட்டே இருக்கும்போது, இங்க பாருடி ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும்டி அப்படின்னு சாரதா சொல்றாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? விஜய் உயிரோட இருக்காரு. நான் காவேரியோட பொண்ணு விஜய் 2 பேரை பார்த்தேன் தெரியுமா? அப்படின்னு சாரதா சொல்றாங்க. என்னம்மா சொல்ற? நீ சொல்றது ஆச்சரியமா இருக்கு. எப்படி அவங்க உயிரோட இருக்க முடியும்? தாத்தா, பாட்டி 2 பேருமே சேர்ந்து சொன்னாங்களே, அவர் உயிரோட இல்லன்னு சொல்லிட்டு. அப்படின்னு கங்கா சொல்றாங்க. அப்படி தாண்டி சொல்லி ஏமாத்திருக்காங்க. காவேரியும் விஜயும் சேர்த்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா பசுபதியால விஜய் உயிருக்கு ஆபத்து வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? விஜய் இப்பதான் எல்லாத்தையுமே சொன்னாரு. காவேரி ஒர்க் பண்றாள்ல ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல தான் காவேரியோட பொண்ணும் படிக்கிறா. அப்பதான் விஜய் காவேரிய பார்த்துருக்காரு. எல்லாமே எனக்கு இப்பதாண்டி தெரியும் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. விஜய் குழந்தைய கூப்பிட்டு நான் சாப்பாடு போட்டேன் தெரியுமா? அப்படின்னு அத கேட்டோனே கங்கா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அம்மா நீ சொல்றது கனவா நிஜமா? உண்மையா தாண்டி சொல்றேன். நீ வா நேர்ல வந்து ஃபர்ஸ்ட்டு பாரு. அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நான் கண்டிப்பா வரேம்மா. நான் வரேன். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நான் வரேம்மா அப்படின்னு கங்கா சொல்றாங்க. அதே மாதிரி யமுனாக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. நிவின் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. உண்மையாவா அத்தை நீங்க சொல்றது உண்மையா? விஜய் உயிரோட இருக்காரா? ஆமா விஜய் உயிரோட தான் இருக்காரு. சரி நாங்க அடுத்த ஒரு 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 கொஞ்ச நேரத்திலேயே நாங்க அங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நிவின், காவேரி, கங்கா எல்லாருமே சேர்ந்து வராங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏன் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்தது. அதான் நாங்கலாம் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு நிவின், யமுனா, கங்கா, குழந்தை எல்லாருமே சொல்றாங்க. அந்த கங்காவோட குழந்தைய போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே சித்தி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சித்தி சந்தோஷமா இருக்கீங்களா? வாங்க நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு உள்ள போய் காவேரி, கங்காவோட பொண்ணு 2 பேருமே சேர்ந்து பயங்கரமா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப விஜய் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நிவின் கேட்குறாரு. இங்க பாருங்க தம்பி நான் விஜய்க்கு ஃபோன் பண்றேன். நீங்க எல்லாம் போயிட்டு விஜயை பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அதே மாதிரி நிவின், கங்கா, யமுனா 3 பேருமே சேர்ந்து விஜயை போய் பார்க்குறாங்க. நிவின், விஜய் 2 பேருமே பார்த்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ப்ரோ நீங்க உயிரோட இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க உயிரோட இல்லன்னு சொல்லிட்டு நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு.
எனக்கே இப்போ தான் எல்லாமே தெரியும். தாத்தா, பாட்டி 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு என்னையும் காவேரியும் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. குழந்தைய அப்படியே பார்க்குறாங்க. யமுனா, கங்கா எல்லாருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. முத்தம் குடுக்குறாங்க. பயங்கரமா அப்படியே கொஞ்சுறாங்க. காவேரியோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் அப்படியே சூப்பர் செல்லம் அந்த சாக்லேட் அப்படின்னு குடுக்குறாரு. பயங்கர சந்தோஷத்தோட அந்த குழந்தை எல்லார்கிட்டயுமே போறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. காவேரியோட குழந்தைய நாங்க பார்த்துட்டோம். அது மட்டும் இல்ல. இங்க பாருங்க, நீங்க எப்படியாவது காவேரிக்கு அந்த ஞாபகம் எல்லாத்தையும் வர வைங்க. வர வச்சு சேர்ந்து வாழணும். அதுதான் எங்க ஆசை அப்படின்னு நிவின் சொல்றாரு. கண்டிப்பா. அதுக்கு தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். டாக்டர் கிட்ட காவேரியோட ரிப்போர்ட்லாம் காமிச்சிருக்கேன். ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன். பார்க்கலாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஓகே ப்ரோ அப்படின்னு.